ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் சட்டுன்னு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். எப்போதும் ஒரே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க டைமில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மார்னிங் டிஃபன் ரெசிபியாக கூட இதை சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப் வேர்க்கடலையே இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை தண்ணி இல்லாமல் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை இப்போ நம்ம தனியாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடல மாவு ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் எள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு முறை கைனால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ இதை இந்த மாதிரி நான் வாழை இலையில் ஸ்டஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை நம்ம இட்லி தட்டுலேயோ இல்லைனாக்கா நீங்கள் ஏதாவது ஒரு பேன்லேயோ வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இட்லி தட்டில் வைக்கிறேன். வச்சு இதை ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நான் வேக விடுறேன். லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். இதை இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆவியிலே வச்சுட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நான் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதை நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான், ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கார சட்னியோடு வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் அப்படின்னாக்க இப்போது இதை நான் கொஞ்சம் பீசஸாக கட் பண்ணிடுறேன். நைஃப் வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை இப்போ நம்ம ஒரு பேனில் ஆயில் ஊற்றி அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து கொடுங்க. இதை கார சட்னியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வேர்க்கடலையை அவிச்சு கொடுக்கும்போது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு நம்ம வேர்க்கடலையில் தான் செஞ்சோமான்னு தெரியாது. அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நான் கட் பண்ணதை ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு அதில் நான் கொஞ்சமாக இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நான் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இதை நீங்கள் மார்னிங் டிஃபன் ரெசிபியாகவும் சாப்பிட்லாம், இல்லைனாக்கா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கூட சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கிட்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாது வேர்க்கடலையில் தான் செஞ்சதுன்னு, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாத்தையும் நான் திருப்பி போட்டுக்கிறேன். லைட்டாக ஒரு ப்ரௌன் கலராக ஆனால் போதும், திருப்பி போட்டுக்கோங்க. ஆல்ரெடி குக் ஆனதுங்கிறதுனால ரொம்ப நம்ம ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி லைட்டாக ஒரு ப்ரௌன் கலரில் வந்தால் போதும். இப்போ நான் இதை வெளியில் எடுத்துடுறேன். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கார சட்னியோடு சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு திரும்ப ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.